ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து என் பொண்ணை எப்படி மேனேஜ் பண்ணுறேன், என்ன குக் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. மார்னிங் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்ச உடனேவே எனக்கு வந்து பால்கனியில் தான் வேலை இருந்தது. என்ன அப்படின்னா வந்து புறா வந்து ஃபுல்லாக பால்கனி ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து இந்த செடியெல்லாம் தள்ளி விட்டு செடியெல்லாம் பிச்சு போட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக மண்ணாக்கி போட்டிருந்தது. என்ன ரீசன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, முட்டை போட்டு வச்சுருந்துருக்கு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, செடியெல்லாம் பிச்சிருச்சு, ஸோ இனிமேல் அது ஒன்றும் வேஸ்ட்டு வளராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வெளியே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வாலில் எடுத்து வச்சுருந்தேன். மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த செடி தொட்டிலேயே வந்து முட்டை போட்டிருந்தது. அதனால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அதில் குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் அதிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை அப்படியே வச்சாச்சு. எனக்கு என்ன அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் நான் பார்ப்பேன் செடி வச்சுருப்பாங்க, எல்லோரும் பால்கனியெலாம் இருக்கும். அங்கெல்லாம் போய் செடியெல்லாம் எதுவுமே வந்து அங்கே புறா எதுவுமே பண்ணாது. இப்போ நான் இருக்கிற பில்டிங் பக்கத்துலேயே பார்த்தா எங்கள் வீட்லேயே ஏற்கனவே 2 செடியை காலி பண்ணிச்சு. திரும்ப அடுத்த 2 செடியும் காலி பண்ணுற ஸ்டேஜ். ஒன்று காலி பண்ணிச்சு. இந்த ஒன்று மட்டும்தான் வந்து நான் வந்து பத்திரப்படுத்தி லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இதுவுமே எப்படி வருமா என்னன்னு தெரியல. இதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வளருதா என்னன்னு தெரியல. சரி, நானும் தண்ணி ஊற்றி வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. அதனால எனக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன இப்போ திரும்பி வாங்கி வச்சாலும் வந்து அதை வேஸ்ட் ஆக்கிரும். அதனால் அதை வந்து பால்கனியை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு வந்தேன். கிச்சனில் வந்து நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த பாத்திரம்லாம் அங்கே சிங்க் மேலேயே இருந்தது. அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சாதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு காலையில் ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சோடனே வந்து காஃபி குடித்தாதான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து காஃபி இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து காஃபி குடிக்கலை அப்படின்னா வந்து அன்றைக்கி வந்து கண்டிப்பாக தலைவலி வந்துடுது. நானும் சில டைம் வந்து சரி இன்னைக்கு காஃபி குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அன்றைக்கி அந்த மாதிரி ரேண்டமாக நோட் பண்ணும்போது எனக்கு வந்து காஃபி குடிக்காத அன்றைக்கிலாம் ஏன் தலைவலிக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இன்றைக்கி நம்ம காஃபி குடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காஃபியை ஒரு வேலையை கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்து வெறும் வயிற்றில் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க எப்போவுமே குடிப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்லாம் குடிக்க மாட்டேன். அப்புறம் வந்து என்னையும் குடிக்க சொல்லி டெய்லி அப்புறம் பழக்கப்படுத்தி இப்போ நானும் வந்து ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே ஹாட் வாட்டர் வெதுப்பாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காஃபி குடிப்பேன். காஃபி போடலான்னு பால்லாம் காய்ச்சிட்டேன். அதுக்குள்ளே என் பொண்ணு வந்து பசிக்குது, அம்மா எனக்கு தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. சரி, அவளுக்கு அப்போ தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அவளுக்கு தோசை போட்டேன். சரி, வெறும் தோசையாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் அதை வந்து எப்படி ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொஞ்சம் பன்னீர் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கிரேட் பண்ணி கொஞ்சம் பன்னீர் போட்டுக்கிட்டேன். அதுலேயே வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக லைட்டாக உப்பு, அதுக்கப்புறம் பப்ரிக்கா மசாலா இருக்குல்ல, அதையும் வந்து அதில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை கொடுத்தா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில டைம் வந்து சாப்பிடுவா, சில டைம் வந்து மார்னிங் வந்து ஒழுங்காகவே சாப்பிடவே மாட்டா. சரி, சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு போட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஏதாவது சட்னி வச்சாலும் எப்போவுமே அதை தொட்டு சாப்பிடவே மாட்டா. தனியாக தோசை மட்டும்தான் சாப்பிடுவா. சரி, வெறும் தோசையாக கொடுக்காம நம்ம அதில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா முட்டை இல்லைனா வந்து இந்த மாதிரி பன்னீர் கிரேட் பண்ணி கூட கொடுக்கலாம். அன்றைக்கி நான் முட்டை கொடுக்க மாட்டேன், அதனால வந்து பன்னீர் கிரேட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா பன்னீர் போடும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட்டு, பன்னீர், ஏதாவது அவங்களுக்கு தேவையான ஏதாவது அவங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ளேவர் மசாலாஸ் அது ஏதாவது மேலே போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். காலையிலேயே வந்து காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறந்தாங்க பேர். பட் ஆனால் வந்து காலையிலேயே குடிக்க முடியாது. சம்டைம்ஸ் சில டைம் ஃப்ரீயாக இருந்தால் குடிப்பேன், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் குடிக்க முடியாது. ஏன்னா காலையில் வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், தென் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுப்பேன். அதுக்குள்ளே பால் ஆறிடும், அகெயின் சூடு பண்ணுவேன். அதுக்குள்ளே சம்டைம்ஸ் பாப்பா முழிச்சிருவா, அடுத்தது அவளை பார்க்கணும். அதுக்கப்புறம் சூடு பண்ணி அதுக்கப்புறம் தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கே சில டைம் வந்து எனக்கு 9:30, 10 அந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா பசி இருக்காது. ஸ்ட்ரைட்டாக வந்து லஞ்சு செஞ்சு லஞ்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட எப்படி எடிட்டிங் பண்ணுறது, அப்புறம் வந்து எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லோரும் நிறைய பேர் அந்த மாதிரி என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து எந்த ஆப் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, இன்ஷாட் ஆர் VN எடிட்டர், கேன்வா, அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஆப்பாக இருந்தாலுமே நமக்கு எல்லாமே வந்து புது இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். நீங்கள் போய் யூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணி தான் நீங்கள் வந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் பண்ண உடனேவே நமக்கு வந்து எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அந்த ஆப்பை வந்து கீப் ஆன் ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதில் நிறையா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எது பண்ணாலுமே அதை வந்து ரொம்ப அதில் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறையா லேர்ன் பண்ணிப்பேன். அந்த மாதிரி நான் ஏதாவது கொஞ்சம் லேர்ன் பண்ணி நான் எடிட் பண்ணுறது தான். மற்றபடி எனக்கும் வந்து எடிட்டிங் பற்றிலாம் ஒன்றும் ரொம்ப பெருசாக தெரியாது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஆப்லாம் நீங்களும் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி கற்றுக்கும் போது கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த இன்ஷாட் ஆர் VN எடிட்டர், கேன்வா, இதுதான் மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதான் எனக்கு தெரியும். இது இல்லாமல் நிறைய ஆப்ஸும் இருக்குது. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே உங்களுக்கு நிறையா வரும். அதில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலும் ஓகே தான். சில ஆப்பில் வந்து வாட்டர் மார்க் வந்து நீங்கள் என்ன வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வாட்டர் மார்க் கண்டிப்பாக காமிக்கும். சில டைம் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. பட் ஆனால் இன்ஷாட் ஆப்பில் வந்து வாட்டர் மார்க் வந்து நீங்கள் வந்து ஆட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஷாட் ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து ஃபான்ஸு அதெல்லாம் வேணும்னாலும் நீங்கள் வந்து எல்லாமே கூகுள் க்ரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே தமிழ் ஃபான்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாலே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நான் பண்ணுறேன். வேறு எதுவும் பெருசாக இல்லை. நீங்கள் வந்து வீடியோ எடுக்கும் போது உங்கள் வீடியோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் வீடியோட குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் நீங்கள் எந்த ஆப்பில் எடிட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். வீடியோ வந்து ரொம்ப ஷேக் ஆகக்கூடாது, குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டா தான் நீங்கள் அது எந்த ஆப்பாக இருந்தாலும் நீங்கள் நல்லா எடிட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து எனக்கு இந்த மாதிரி செடி வந்து வைக்கணும்னு ஆசை. நான் வந்து நிறைய வீடியோலாம் நிறைய பேர் போட்டு பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து 2 காலியான பாட்டில் இருந்தது. அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டே இருந்தேன். பட் எனக்கு டைமே சுத்தமாக கிடைக்கல. அதனால் அதுவும் அந்த செடி வந்து நான் வாங்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அது வந்து அதுக்கப்புறம் வாங்கி நல்லா வச்சதுக்கப்புறம் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து அதை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி ஏதாவது நல்லா பெரிய நல்ல பிரான்ச்சாக இருக்கிறத பார்த்து கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சா அது நல்லா அதுவே வந்து வேர் விட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம திரும்ப வந்து வேறு ஒரு தொட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அதுலேயே கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக வைக்கணும்னு ஆசை. ஸோ ஃபைனலாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து நான் டே டு டேயில் தான் வாங்கினேன். டே டு டேயில் வந்து இது 10 கிராமுக்கு வாங்கிட்டேன். பட் ஐக்கியாவில் வந்து இது ரொம்ப கம்மியாக இருந்தது. எனக்கு வாங்கிட்டு சுத்தமாக மனசே இல்லை. இந்த வீக் தான் நான் இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் ஐக்கியா போகும்போது நான் பார்க்குறேன் அது சம்திங் 3 கிராம்ஸோ ஆர் பிலோ 5 கிராம் தான். ஸோ எனக்கு வாங்கிட்டு சுத்தமாக மனசே இல்லை. நான் புலம்பிகிட்டே இருந்தேன். சரி அப்போ ஃபைனலாக வாங்கிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த டேபிளில் தான் நான் ஆக்சுவலாக வச்சுருந்தேன். இந்த டேபிளில் நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணது ஒரு பக்கம். பட் ஆனால் வந்து வைக்கிறது எல்லாமே வந்து வேறு திங்ஸ் தான் இதில் ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் இதை ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இது ஆக்சுவலாக வந்து ஷூ ரேக் மேலே வந்து இந்த மாதிரி எதாவது டெக்கரேட்டிவாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஃபஸ்ட் வந்து இந்த செடி மட்டும்தான் நான் இது வரைக்கும் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே வந்து நமக்கு ஒரே மாதத்தில் ஒரே டைமில் எல்லாமே பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 பிளான்ட்டு தான் வாங்கினேன். ஸோ ஃப்யூச்சரில் நிறைய பிளான்ட்லாம் வைக்கணும்னு ஆசை இருக்குது. பட் அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்னு தெரியல. பட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன்.
இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கருவாடு குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். என்னடா வைக்கிறது, என்ன குழம்புடா வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த கருவாடு வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டக்குன்னு வந்து கருவாடு குழம்பு டக்குன்னு எடுத்து வச்சுருவேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு அதனால் சாப்பாடுக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாப்பா வந்து காலையில் சரியாகவே சாப்பிடல. மிட் மார்னிங் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன், வாட்டர்மெலன், ஆரஞ்சு இல்லை ஆப்பிள் ஏதாவது கொடுப்பேன். ஆப்பிள் மட்டும் அவள் கட் பண்ணி கொடுத்தா வந்து இன்னும் சரியாக அவளுக்கு சாப்பிட தெரியல. சாப்பிடுவா, பட் ஆனால் வந்து ஒரு 2 வாய் சாப்பிடுவா. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி அவள் பாதி மென்று பாதி முழுங்கிடுவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாமிட் வர மாதிரி ஒமாட்டிகிட்டு இருப்பாள். அதனால் வந்து ஆப்பிள் வந்து நான் இது வரைக்கும் ஒரு 2-3 டைம் கொடுத்துருக்கேன். பட் 2 டைம் வந்து ஒரு டைம் நல்லா சாப்பிட்டா, அதுக்கப்புறம் இன்னொரு டைம் சரியாக சாப்பிடல. அதனால் வந்து ஆப்பிள் எப்போவுமே வந்து நான் அரைச்சி இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் இது வரைக்குமே. எப்போயாவது ஒரு மிட் மார்னிங் இல்லைனா ஈவினிங் இப்போ ஏதாவது ஒரு வேலை வந்து கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். ஸோ அதனால் ஆப்பிள், அதுக்கு வந்து ஒரு நேந்திரம் பனானா, அப்புறம் வந்து பன்னீர், இது எல்லாமே சேர்த்து தான் நான் அதை கிரைண்ட் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா பன்னீர் வந்து ப்ரோட்டீன் ரிச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஆப்பிள் தான் கொடுத்துருந்தேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பன்னீர் ஆட் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் வெயிட் கெயின் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து அது வந்து பன்னீர் வந்து ப்ரோட்டீன் ரிச், அதனால் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அதுலேருந்து இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஆப்பிள் கூட வந்து பன்னீர் வந்து கொடுக்கும்போது அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் நம்ம ஊரில் வந்து நான் வாங்குகிற பன்னீருக்கும் இங்கே வாங்குறதுக்கு எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் கொடுக்கும்போது அது இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஃப்ரெஷ் பன்னீர் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டு வாங்கிட்டு வரேன். பட் இந்த பன்னீர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து பன்னீர் வந்து கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். அது கூடவே வந்து நேந்திரம் பனானா சேர்க்கும் போது நல்ல வெயிட் கெயின் இருக்கும். நீங்கள் நார்மல் பனானாவும் சேர்த்துக்கலாம். நேந்திரம் பனானா வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஃபுல் பனானாலாம் போட மாட்டேன். நான் ஒரு ஹாஃப் பனானா தான் சேர்த்துப்பேன். சாப்பிட்டு முடித்த உடனேவே ஒரு 5 மினிட்ஸில் தூக்கம் வந்துடுச்சு. தூக்கம் வந்தால் என்னை தூக்க சொல்வாள். ஸோ தூக்கிட்டே கொஞ்சம் நேரம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே தூங்கிட்டா. அதுக்கப்புறம் அவளை வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அப்புறம் வேலையை வந்து திரும்ப கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் தூங்கும் போதே சமைச்சாதான் உண்டு, இல்லைனா வந்து அகெயின் நம்மளை தூக்க சொல்லிகிட்டே இருப்பாள். அதனால கடகடன்னு ஃபஸ்ட்டு வந்து புளி ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அவளுக்கு சாப்பிட கொடுக்கும் போதே அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டேன். அதனால் அது ரெடி ஆயிடுச்சு. சரி அதை வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை ஒரு பக்கம் வந்து வடிய வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கருவாடு குழம்புக்கு வந்து நான் இன்றைக்கி முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் தான் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சேன். இன்னும் வந்து கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்து என்கிட்ட கத்திரிக்காய் இல்லை. அதனால் அந்த 2 மட்டும் இன்றைக்கி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கருவாடு குழம்புக்கு கொஞ்சம் வந்து ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நமக்கு அதில் தேவையான உப்பும் போட்டுக்கணும். ரொம்ப உப்பு சேர்த்துடக்கூடாது. ஏன்னா வந்து லாஸ்ட்டில் கருவாடுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நமக்கு வந்து அப்புறம் குழம்பு ரொம்ப உப்பாயிடும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். எப்போவுமே இந்த பூண்டு உரிக்கிற வேலை மட்டும் எனக்கு மறந்துடும். அதனால் அதுக்கப்புறம் அடுப்பில் போட்டுட்டு தான் வந்து வேகமாக பூண்டு உரித்து போடுவேன். ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு உரித்து அதுலேயும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய், இது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து குழம்புல சேர்த்துக்கிட்டேன். முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு 2 தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன்.
இன்னொரு பக்கம் வந்து கருவாடை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனில் வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அதை வந்து லைட்டாக சூடு பண்ண வச்சுட்டேன். ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஒரு லைட்டு சூடு வெது வெதுப்பாக இருந்தால் போதும். அதில் வந்து ஒரு 10 பீஸ் வந்து கருவாடை போட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மசாலா தூள் போட்டுக்கணும். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஊற வச்சுருந்த புளியை வந்து கரைச்சி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை சேர்த்துட்டு உங்கள் குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு 4 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து அகெயின் குழம்புல சேர்த்து நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். நெக்ஸ்ட் இந்த கருவாடை தண்ணியில் போட்டோம்ல, அதை வந்து ஒரு 7 மினிட்ஸ் அந்த தண்ணியில் அப்படியே விட்டுட்டு அதை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பெரிய க்ளீன் பண்ணுற வேலைலாம் இல்லை. அப்படியே ஏன்னா நம்ம ஹாட் வாட்டரில் போட்டதுனால அந்த மேலே இருக்கிற தோல் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல சேர்த்துற வேண்டியதான். ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நான் குழம்புல சேர்த்துட்டு அதையுமே வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும். இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து குழம்பு வச்சா நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கருவாடு குழம்புக்கு வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ்னால் எக்கு தான். எங்களுக்கு வந்து எக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இதை வந்து நம்ம பாயில்டு எக்காகவும் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், எக் பொடி மாஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஹாஃப் பாயில் மாதிரி போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆம்லெட் மாதிரி போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஆம்லெட் தான் போட்டேன். ஆனியன் பச்சை மிளகாய் போட்டு எக்கு போட்டு அதை நல்லா அடித்து ஆம்லெட் மாதிரி ஊற்றி தான் அன்றைக்கி வந்து மதியானம் நாங்கள் 2 பேரும் வந்து ஆளுக்கு ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு லஞ்சை முடிச்சாச்சு. இங்கே யூஏஇயில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து நிறைய திங்ஸு நிறைய பாத்திரம்லாம் நம்ம வந்து போட்டு கழுவி எடுத்துலாம் வைக்கவே முடியாது. அதனால வந்து அதை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம எடுத்து வச்சாதான் நமக்கு நெக்ஸ்ட்டு பாத்திரம் கழுவி நம்ம வந்து வைக்கிறதுக்கே நமக்கு இடம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சாதான் நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலையில் வாஷ் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே வந்து எடுத்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து சிங்க்லாம் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன் நேற்று நைட்டே. பட் ஆனால் முடியல. அதனால வந்து கொஞ்சம் பாப்பா தூங்கிட்டு இருந்தா. அதனால வந்து சரி அதுக்குள்ளே டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க்கு அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சேன். இந்த சிங்க்கு வாஷ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய வேலை. அப்புறம் இந்த ப்ரஷ் வந்து இப்போ ரீசெண்டாக ஐக்கியாவில் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்குனே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா வந்து அந்த கார்னர்லலாம் வந்து க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரஷ் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அந்த கார்னர்லாம் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்குது. அந்த கார்னர் எல்லாமே க்ளீன் பண்ணி அப்புறம் சிங்க்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் உள்ளே சிங்க்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி அந்த சைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே சிங்க்கு உள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சிங்க்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் பாப்பா அப்போ தான் கரெக்டாக முழிச்சா. சரி அவளுக்கு சாப்பிட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு இந்த எக் பொடி மாஸ் மாதிரி லைட்டாக சால்ட்டு பெப்பர் மட்டும் போட்டு முட்டையை சும்மா கிண்டி அந்த மாதிரி தான் கொடுப்பேன். இது அவளுக்கு பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சு சாப்பிட கொடுத்தேன் அன்றைக்கி. ஸோ இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு கிச்சன்லேருந்து போகும்போது ஒரு 2:30 இருக்கும். அதுக்கப்புறம் தான் போயிட்டு அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து இந்த மாதிரி அவள் கூட நான் ரொம்ப விளையாடணும், இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினப்பா. ஸோ கொஞ்சம் அவளுக்கான டைமே நம்ம கொடுக்கணும்ல. ஏன்னா அவங்களும் தனியாகவே விளாண்டுட்ருப்பா. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால வந்து நான் அவள் கூட உட்காந்து விளாண்டுட்ருப்பேன். ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி போகும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட
என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இப்போ ரீசன்ட் டேஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக என்னோடய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே மாதிரி நான் உங்களை கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.